திராவிட மாடல் எனும் கொடிய ஆயுதத்தால் அரசு பள்ளிகளை சீரழித்துவிட்டு மேடையெங்கும் வீரவசனம் பேசும் திராவிட முன்னேற்ற கழகம். தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, பண்பாட்டை, தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவர்களின் வெற்று வீரவசனத்தை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றறிய தமிழகத்தின் பல நகரங்களுக்கு பயணித்தோம். உண்மையை உரக்க கூறிய மக்களின் பதில் இதோ. மும்மொழி கொள்கையின் வருகையால் தமிழ் அழிந்து விடுமா? அப்படியெல்லாம் என்னங்க, தமிழை போய் யாராவது அழிக்க முடியுமாங்க? ஆனாங்கிற எழுத்த கூட அழிக்க முடியாதுங்க. எவனால எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாங்க. இதை மாநில அரசாங்கம் தான் பாலிடிக்ஸ் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் முட்டாள இருக்கக்கூடாது. அப்படி அழியவே அழியாது. எப்படி அழியும்? நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படிக்கிறதுனால இன்னொரு மொழி எப்படி அழியும்? அது சாத்தியமே கிடையாது. அழியாது. அது எப்படி அழியும்? தமிழ் என்னைக்குமே அழியாது. அழியக்கூடிய மொழி கிடையாது. இல்ல, தாய்மொழி அழிஞ்சிரும் அப்படிங்கிற கருத்து எனக்கு உடன்பாடு. தமிழ் நமக்கு உயிர் அழியும். நீங்க இங்கிலீஷ் மீடியம் வச்சிருக்கீங்க, அப்ப தமிழ் அழிஞ்சா போகுது. உங்க ஸ்கூல்ல தமிழ் பேசினா ஃபைன் போடுறீங்க, அப்ப தமிழ் அழியலையா? 1000 அம்மா இருந்தாலும் பெத்த தாய் தான் அம்மான்னு சொல்லுவோம். கண்டிப்பா தாய்மொழி அழியாது. பிறந்த மண்ணுல இருந்து வளர்ந்தவனுக்கு எப்படி அது மொழி அழியும்? அதெல்லாம் பொய். இது அவனுடைய அரசியல் தந்திரத்துக்காக பேசுறான். 3 மொழிகள் கற்க பரிந்துரைக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறீர்களா? கண்டிப்பா ஏத்துப்போம். ஏன்னா நமக்கு தேவை. நம்ம வெளியில நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே பார்டர் தாண்டினாலே நமக்கு மொழி எல்லாம் தேவைப்படுது. அவங்க சிபிஎஸ் பள்ளியோட அவங்க நடத்துற பள்ளியிடத்துல மும்மொழி கொள்கை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த மக்கள், பாவட்ட மக்கள் ஏன் கற்க கூடாது அப்படி எங்களுடைய கேள்வி. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப இங்கிலீஷ் மீடியம் வந்திருக்கு. அதே மாதிரி தேர்ட் லாங்குவேஜ் கொண்டு வந்தா ரொம்ப நல்லதுதான். இது என்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் வந்துச்சு அன்னிலிருந்து அரசியல் தான் நடத்தும். தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணும். சமக்கல்வி எங்கள் உரிமை, அதில் என்றும் சம